உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் ஓடிக்கி இருக்க வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு டெக்னீஷியன் நம்ம காலை புக் பண்ணி கூப்பிட்டோம்னா, குறைஞ்சது 1 நாள் இல்லைன்னா 2 நாள் கண்டிப்பாக ஆயிரும். 1 நாள் 2 நாள் துணி துவைக்காம வந்து துணி சேர்ந்துருச்சு அப்படின்னா, இருக்கிற லேடீஸ்க்கு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஏற்படும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாஷிங் மிஷினை பற்றி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. இதை பார்த்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக ஒரு டெக்னீஷியனை கூப்பிட வேண்டும்ன்ற அவசியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவையே படாது. நம்மளுக்கு வர கால் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வாஷிங் மிஷின் அட்டன் பண்ண போனோம்னா 95% பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளரோட அலட்சியத்தால் தான் கம்ப்ளைண்ட்ன்றதே வருது. நம்ம சேனலில் உள்ள வீடியோக்கள் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாடிக்கையாளர் பிளேஸில் அட்டன் பண்ணிவிட்டு இது எதனால் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை பார்த்தீங்கனாலே இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து கடைபிடிச்சிங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் இஷ்யூன்றது 99%. ஏன் கிட்டத்தட்ட ஒரு வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 10, 15 வருஷம் வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே வராமல் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு வாஷிங் மிஷினை 10, 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செலவும் இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இல்லாத வீடியோக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்ன டவுட் எதுனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து தெரிவிப்போம்.